கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். The book of 1 Samuel chapter 30 verse 8 வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் கர்த்தர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்டதான இந்த நல்ல விசேஷித்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதிலே நாம் முன்னேறி செல்லும்போது அந்த வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி தேற்றிக் கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவராகிய தேவன் முக்கியமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே இன்னும் அதிகமாய் வளருவதற்கு, இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வருவதற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடியினால் ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம பொதுவாக மற்ற ஏதாவது விசுவாச மக்களை பார்க்கும்போது, குடும்பத்தில் வேற விசுவாச மக்களை பார்க்கும்போது கேட்பது நம்ம வழக்கம். உங்களுக்கு சபையில் என்ன வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க? ஒருவேளை மற்றவங்க கேட்பாங்க, இந்த வருஷத்தில் உங்கள் சபையில் என்ன வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க அப்படி கேட்டால் நிறைய பேர் மண்டையை சொறியறவங்க இருப்பாங்க. ஐயோ என்னமோ சொன்னாரே பாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு காலம் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் ஒரு காலம் மறந்து போய்விடக்கூடாது. அப்படிதானே? நிறைய பேர் யார் யார்கிட்டலாம் கேட்டாங்க உங்கள் வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னு? ஆமாம், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படிதானே? யார் யாரெல்லாம் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணீங்கன்னு நான் கேட்கல. ஓகே, ஆனால் எப்போதுமே இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே, இருதயத்திலே ஆழமாய் பதிந்திருக்கணும். அப்படின்னு இந்த வார்த்தை ஆழமாக பதிஞ்சு இருந்தாதான் ஒருத்தங்க கேட்கறதுக்கு முன்னாடி எங்கள் சபையில் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது அதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த வருஷத்திலே நம்முடைய சபையிலே கர்த்தருடைய கிருபையினாலே கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். அதில் பிரைஸ் தி லார்ட், அதாவது அவர் சொல்லும்போது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற தலைப்பில் தான் அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் தாவீதோடு கூட சொன்ன இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அந்த 1ஆம் தேதி புது வருஷ ஆராதனையில் அந்த நேரத்தில் நான் ஷார்ட்டாக சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொன்னேன். எந்த சூழ்நிலையிலே சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் தாவீதோடு ஆண்டவர் சொன்னார்னு சொன்னால், தாவீது நெருக்கப்பட்டவனாயிருந்தார். இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருக்குள் திடமனதாய் காணப்பட்டார். அல்லேலூயா. எப்போது சகலத்தை நாம் திருப்பிக் கொள்ள முடியும்? எப்போது இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்னு சொன்னா, நெருக்கங்கள் கடந்து வரும்போது நாம் சோர்ந்து போகாம, நெருக்கங்கள் கடந்து வரும்போது நாம் துவண்டு போகாம, நெருக்கங்கள் கடந்து வரும்போது கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கர்த்தருக்குள் வளரும் போது கர்த்தர் நம்மை சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். 1. 2வது, இக்கட்டான சூழ்நிலை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. கூட இருந்த 600 பேர், அதாவது கூட இருந்த வீரர்கள் 600 பேரும் இந்த தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்டு தாவீதை கொல்லும்படியாய் கல்லை எடுத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு தாவீது ஆயத்தமாய் காணப்பட்டார். கர்த்தர் தாவீதோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்ப 2வது, இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், சோதனையான நேரத்திலும், பிரைஸ் தி லார்ட், ஒருவேளை நாம் சோர்ந்து போய் மிகுந்த வேதனையான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிற நேரத்திலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமே என்றால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அவர் சொல்லுவார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 3வது, குறைவான நபர்கள். இந்த 600 பேர் இருந்தாங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு.
ஆனா 200 பேர் போற வழியில நின்னுக்கிட்டாங்க, விடாய்த்து போயிட்டாங்க, நின்னுட்டாங்க. எங்களால எல்லாம் இனி வர முடியாது அப்படி சொல்லி 400 பேர் கூட இருக்கிறாங்க. இந்த 400 பேரை கொண்டு ஒரு மிகப்பெரிய படையை வீழ்த்தணும். விசுவாசத்தோடு கடந்து சென்றார். சகலத்தையும் வீழ்த்தும்படியாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து கிரியை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது கடந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலே எதையெல்லாம் தாவீது திருப்பிக் கொண்டார், எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொண்டார், திருப்பிக் கொண்டார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை வாசிங்க. The book of 1 Samuel chapter 30 verse 18 and 19 வாசிங்க. அமலேக்கியர் பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும், அமலேக்கியர் பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல், என்ன வார்த்தை இருக்கு? ஒன்றும் குறைவுபடாமல். எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் குறைவுபடாமல். பிரைஸ் தி லார்ட். சகலத்தையும் திருப்பிக் கொள்கிறதிலே ஒன்று குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். முதலாவது நாம் கற்றுக்கொள்கிறதான முதலாவது வார்த்தை பாருங்க. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்துக் கொண்டான். குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி வரும்போது, முதலிலே குடும்ப உறவை, குடும்ப ஆசீர்வாதத்தை, குடும்பத்தின் நன்மையை, இழந்து போன குடும்ப நன்மைகளை தாவீது பரிபூரணமாய் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. அவருடைய மனைவியை பிடித்துட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்களை பிடித்துட்டு போயிட்டாங்க. குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய கேப், குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஐக்கியமின்மை, குடும்பத்திலே ஒரு மிகப்பெரியதான ஒரு குறைவு, குடும்பத்திலுள்ளதான தன்னுடைய மனைவி பிள்ளைகள் பிடித்துக் கொள்ளப்பட்டதான சூழ்நிலையிலே இவர் தனித்து நின்று கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். கிருபையாய் அந்த இடத்திலே தாவீது ஜெபித்த வேளையிலே, தேவ சமூகத்திலே கேட்ட வேளையிலே, முதலாவது ஆண்டவராகிய தேவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், குடும்பத்தோடு தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் தாவீதுக்கு சகலத்தையும் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. குடும்பத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று. குடும்பத்தோடு கர்த்தரை துதிப்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படியானால் தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறதான காரியம் தடைப்பட்டிருக்குமே என்றால், ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் கணவனோடு ஆர் மனைவியோடு ஆர் பிள்ளைகளோடு பிரைஸ் தி லார்ட் குடும்பத்தின் மக்களோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருப்போமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட் நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்திலே உங்களை குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமாய் குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறதான காரியத்திலே மிக முக்கியமாய் நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை கடந்த நாட்களிலே குடும்பத்திலே ஒரு சிலர் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதித்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை தடைப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆராதிப்பதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆலயத்திற்கு ஒருவேளை கடந்து வராதவர்களாய் கூட இருக்கலாம். தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நாங்கள் அந்த இழந்த நன்மையை புதுப்பித்து குடும்பமாய் சகலத்தையும் நாங்கள் திருப்பிக் கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு வழிவகை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வருஷத்திலே அதற்குரிய நன்மையை பரிபூர்ணமாய் கர்த்தர் கொடுக்க கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா.
அதுக்கு வாசிக்கும் போது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் இருவரும், சகரியாவும் எலிசபெத்தும், பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே, கணவனோ மனைவியோ கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியேயோ நியமங்களின்படியேயோ குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். குடும்பத்தினுடையதான மிக முக்கியமான ஒரு காரியம். கணவர் சோர்ந்து போறாருன்னா யாரு அவங்கள தட்டி எழுப்பி வார்த்தைகளை சொல்லி கொடுக்கணும்? மனைவி என்ன பண்ணணும்? சோர்ந்து போகிற அனுபவத்தில் அவங்களுடைய சோர்வை மாற்றி அவர்களை குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஏற்ற வார்த்தைகளை மனைவி சொல்லிக் கொடுக்கணும். பாருங்க, மனைவி சோர்ந்து போனாங்கன்னா அந்த நேரத்தில் கணவனார் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஆறுதலான வார்த்தையை சொல்லி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் போது அதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருப்பார். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் இருவரும், யாரெல்லாம்? சகரியாவும் எலிசபெத்தும். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியேயோ நியமங்களின்படியேயோ குற்றமற்றவர்களாய் நடந்து. அப்போ அவர்கள் சோர்ந்து போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவள் மலடியா இருந்தபடியினால் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தாள். அப்ப சோர்ந்து போகாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி என்ன கண்டேன், எனக்கு இதுவரைக்கும் இந்த ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை மனைவி சோர்ந்து போயிருக்கலாம். நான் ஊழியம் செய்து என்ன பார்த்தேன்னு சொல்லி சகரியா ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய், ஒருவருக்கு ஒருவர் பிரைஸ் தி லார்ட் பலப்படுத்தி, ஒருவரை ஒருவர் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி அந்த குடும்ப உறவை கர்த்தருக்குள் பலப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள். ஏற்ற நாள் வந்தது. யோவான் ஸ்நானன் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு ஊழியக்காரரை அந்த குடும்பத்திலே கர்த்தர் எழுப்ப கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், எங்க வாழ்க்கையில் இந்த பிளஸிங் அவ்வளவுதான், இந்த காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, இந்த காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஒருவேளை தேவனுக்கு சுத்தம் இல்லாம இருக்குமோ, இந்த காரியம் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்குமோ அப்படி சொல்லி சில காரியங்களை நம்ம ஒருவேளை நம்மளா சிந்திச்சுட்டு ஒருவேளை சோர்ந்து போயிடுவோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் குறித்த நேரத்திலே தேவன் ஏற்ற நன்மையை அழகாய் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவர். ஆனால் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு சகலத்தையும் திருப்பி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு குடும்பத்திலே அந்த குடும்ப உறவை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொள்ளும் போது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். பாருங்க, யோபு சோர்ந்து போகல. ஆனா யாரு சோர்ந்து போயிட்டா? மனைவி. ஏயா இன்னும் உத்தமத்தில் நிற்கிறீங்க? அது வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதை நான் உங்க மத்தியில் சொல்லி இருக்கிறேன். என்றாலும் நம்ம வசனத்தில் இருக்கிற பிரகாரம் ஏன் இன்னும் உத்தமத்தில் நிற்கிறீங்க? பிள்ளைங்க இழந்து போயிட்டாங்க, ஆடு மாடு இழந்து போயிடுச்சு, ஒட்டகம் இழந்து போச்சு, கழுதைகள் போச்சு, ஏர்மாடுகள் போச்சு, எல்லாமே இழந்து போயாச்சு. இப்போ பார்த்தா உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் கொடிய பருக்களாலே வாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை பார்த்துட்டு நான் எப்படியா வாழ்றது அப்படி சொல்லிட்டு அந்த சகோதரி சொல்லும் போது அவர் சொல்ல, ஏன் இன்னும் உத்தமத்தில் நிற்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன நேரத்தில் யோபு அழகா சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்ட நாம் தீமையை அனுபவிக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி அந்த இடத்திலே விசுவாசத்தில் யோபு உறுதியா இருந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியையோ கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி வளரும்படியாக அந்த இடத்திலே சாட்சியா இருந்தால் அதே மனைவியின் மூலமாய் எதிர்காலத்திலே ஆண்டவர் கிருபையால் மறுபடியும் 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. யோபு இழந்ததை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய காரணம் என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்வின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே அவர்கள் சோர்ந்து போகல, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அவர்களை குறித்து வைத்த தெய்வீக திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர்.
இன்னொரு குடும்பத்தை உங்கள் மத்தியில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாளைக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் இந்த காரியத்தை, இந்த குடும்பத்தை நான் சுட்டி காட்டினேன். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. The book of Romans chapter 16 verse 4 வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக, அவர்கள் ஆக்கில்லா அண்ட் பிரிஸ்கில்லா என்று சொல்லுகிறதான ஒரு தம்பதிகள் பாருங்க, அவர்கள் சொல்லும்போது அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். சபையினுடைய ஊழியத்திற்காக ஊழியக்காரரோடு கூட இணைந்து என்ன கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்களா? வசனம் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும், புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. சபையில் உள்ளதான ஒரு குடும்பத்தை குறித்து சபை நன்றி உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும், நன்றி உள்ளவளா இருக்கணும். இந்த குடும்பமா சபைக்காக வைராக்கியமா இருக்கிறவங்க, சபைக்காக உண்மையாய் உழைக்கிறவங்க. சபையில ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா உடனடியா ஓடோடி வந்து குடும்பமா வந்து அவங்களுடைய குடும்பத்துல அந்த கஷ்டத்துல துணையாய் நிற்கிறவங்க. சபையில ஒருத்தங்க ஒரு துக்கப்படுறாங்கன்னா, துக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா குடும்பமாய் ஓடி வந்து அந்த துக்கத்திலே பங்கெடுக்கிறார்கள். சபையில ஒரு திருமண காரியமா குடும்பமா வந்து அந்த திருமண காரியத்திற்கு நின்று எல்லா காரியத்தையும் ஒழுங்கு செய்யறாங்க. சபையில ஒரு ஊழியமா இருக்குன்னு சொன்னா அந்த ஊழியத்துல குடும்பமாய் வந்து ஊழியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை பாருங்க. அவர் சொல்லும்போது என் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தவர்கள். அல்லேலூயா. எந்த குடும்பம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்னு சொன்னா கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று, சபைக்கென்று, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக தங்களால் இயன்ற பிரகாரமாய் கழுத்தை கொடுக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக உண்மையாக நான் சந்தோஷத்தோடு என்னுடைய பெற்றோரை நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்க வீட்டில் நாங்கள் 4 பசங்க, 4 பசங்களும் கர்த்தருடைய கிருபையினால அவங்களுடையதான டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஒர்க் பண்ற விஷயத்துல கர்த்தர் 4 பேரை உயர்த்தி வைத்திருக்கிறார். 4 பேரும் உயர்ந்த ஸ்தானங்களில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பாருங்க, ஏனென்றால் பாத்தீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பேரண்ட்ஸ் சபை கட்டும்படியாக ஒரு இடத்தை கொடுத்து சபை கட்டும்படியாக உதவி செய்தது மாத்திரம் இல்லை. பார்த்தீங்கன்னா எங்க சர்ச்சில் கெஸ்ட் ப்ரீச்சர்ஸ் யார் வந்தாலும், விசேஷித்த ஊழியர்கள் யார் வந்தாலும் எங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இடம் கொடுத்து தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து. எங்க பாஸ்டர் மேரேஜ் ஆகாதவர், அவர் திருமணம் ஆகாதவர், அவருக்கு எவ்ரி சண்டே எங்க வீட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டு கொடுப்பாங்க. நான் ஒவ்வொரு வாரம் நான் பார்ப்பேன். பாருங்க, மட்டும் இல்லாம சென்னையிலிருந்து எழும்பி பிரகாசி என்கிறதான ஒரு குழு, ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் வருவாங்க. பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையினால அந்த நாட்கள்ல எங்களுடைய வீடு அப்ப நல்ல முறையில கட்டி வச்சிருந்ததுனால ஒரு ரூமை மட்டும் எங்களுக்கு ஒதுக்கிட்டு மற்ற எல்லா ரூமையும் அந்த வருகிறதான ஊழியர்களுக்கு கொடுத்துருவாங்க. 15 பேர் 20 பேர் வருவாங்க. பார்த்தீங்கன்னா ஹாலு, மற்ற ரூம்ஸ், எல்லா ரூமையும் கொடுத்துருவாங்க. கர்த்தருடைய கிருபையினால எல்லாரும் வந்து தங்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும். பாருங்க, எல்லாரையும் பராமரிக்கணும். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாய்லெட்டில் தானே தண்ணி எல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், அன்னைக்கெல்லாம் நமக்கு இந்த பிளம்பிங்கில் பைப்பில் தண்ணி வராது, எல்லாம் கிணத்துல எடுத்து என்ன பண்ணணும், கொண்டு ஊற்றி கொடுக்கணும். இந்த வேலையில் எங்களை செய்ய சொல்லுவாங்க. நாங்கள் மனப்பூர்வமாய் உண்மையாய் அந்த நாட்களில் வந்த ஊழியர்களுக்கு, சபையின் ஊழியத்திற்கு மனப்பூர்வமாய் நாங்கள் செயல்பட ஆரம்பித்தோம். அதனால தான் இன்னைக்கு நான் சாட்சியா சொல்ல முடியும், எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் 4 பேரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. இப்போதும் எங்கள் பெற்றோரை கிருபையாய், சமாதானமாய், சந்தோஷமாய் ஊரில் அவங்க சந்தோஷமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஊழியத்திற்கு கழுத்தை கொடுத்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். ஆகையால் எந்த ஒரு ஊழியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் நம்முடைய ஊழியத்திற்கு என்று, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று நாம் இதை ஒரு நபருக்காய் செய்வதில்லை.
இல்ல இந்த பாஸ்டர் பார்க்கணும், இல்ல இந்த சகோதரி பார்க்கணும், இல்ல இந்த சகோதரர் பார்க்கணும் என்பதற்காக நாம் ஊழியம் செய்வதில்லை. ஊழியம் செய்வது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மால இயன்ற சந்தோஷமான காரியங்களை நாம் நம்முடைய கழுத்தை கொடுத்து செய்வோம் என்றால், ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த சபை மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்குள்ள இருந்த அநேக சபைகள் சொன்னார்கள், இவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டுமே என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபையின் குடும்பங்கள், சபையின் விசுவாச மக்கள், இது ஒரு நல்ல குடும்பம், இவங்க ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், சபைக்கு உறுதியா இருக்கிற குடும்பம், சபைக்கு சாட்சியா இருக்கிற குடும்பம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற குடும்பம்னு சொல்லி சபையிலே சாட்சி சொல்லுகிற அளவிற்கு உண்மையாய் மனப்பூர்வமாய் நாம் செயல்படுவோம் என்றால் கர்த்தர் சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் குடும்பமாய் உங்களை ஊழியத்திலே உபயோகப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் போது வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 18:18 சீக்கிரம் வாசிங்க. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தின் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினார். வாசிங்க. பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாலும் அவனுடனே கூட போனார்கள். குடும்பமா பவுலோடு கூட என்ன பண்ணாங்களாம்? ஊழியத்துக்கு போனாங்களாம். அவங்களுக்கு வேலை இருந்துச்சான வேலை இருந்துச்சு, அவங்க நிறைய வேலை செய்தவங்களா இருந்தாங்க. ஆனா ஒரு ஊழியத்துக்கு போவோன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணல? தடை பண்ணல. இந்த ஒரு ஊழியம் இருக்குன்னு சொன்ன, பாஸ்டர் நாங்களும் வர்றோம், நாங்கள் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிறோம், நாங்கள் இந்த ஊழியத்துக்கு கடந்து போறோம். பாருங்க, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் குடும்பமாய் பவுலோடு கூட ஊழியத்திற்கு செல்வதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அவர்களுடைய பெயர் வேதாகமத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கண்டிப்பா குடும்பத்தோட கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். பாருங்க, நமக்கு பிரேயர் செல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், பிரேயர் செல்ஸ் இருக்கு. நாங்க குடும்பமா இந்த பிரேயர் செல்ஸ் நாங்க வர்றோம் பாஸ்டர். போன வாரம் கூட ஒரு ஃபேமிலி வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க குடும்பமா நாங்க என்ன பிரேயர் செல்ஸ் ஊழியத்துக்கு நாங்க பங்கெடுக்க விரும்புறோம்னு சொன்னாங்க. பாருங்க, இப்படி பிரேயர் செல்ஸுக்கு நம்ம குடும்பமாய் நம்ம ஊழியத்திற்கு பங்கெடுக்கிறது மாத்திரம் இல்ல, மற்ற ஊழியங்களுக்கும் குடும்பமாய் நாம் பங்கெடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அதிலே பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றேன். அதே குடும்பத்துல அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 18:26 வாசிங்க. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு அவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இந்த இடத்துல என்னன்னா, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோ என்று சொல்கிறதான ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமா செய்யும் போது அவர் இன்னும் வசனத்தை படிச்சிட்டாருன்னு சொன்னா இன்னும் வைராக்கியமா பிரசங்கம் பண்ணுவார்னு சொல்லி அவரை அழைத்து வந்து அவருக்கு கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் குடும்பமாய் போதிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் உங்களுக்கு இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முன்னாடியே வாசிக்க சொல்றேன். அதே அதிகாரத்துல பிரைஸ் தி லார்ட் 24 வாசிங்க. 24 வாசிங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது, பாருங்க, யோவானுடைய ஸ்நானத்தை மாத்திரம் புரிந்து கொண்ட அந்த மனுஷன்
ஜெப ஆலயத்தில் இன்னும் அதிகமாய் தைரியமாய் பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் என்ன நினைச்சாங்கன்னா, இன்னும் இந்த சத்திய வார்த்தைகள் இவருடைய இருதயத்திற்குள்ள அதிகமாய் இருந்தால் நிச்சயமா இன்னும் கர்த்தருக்காய் அவர் பயன்படுவார் அல்லவா என்று சொல்லி அவரை அழைத்து உட்கார வச்சு கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் குடும்பமாய் போதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் குடும்பமாய் போதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையில இன்னும் பலப்படாம இன்னும் வளராம யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்பட்டு வளர்ந்து தேவ நாமத்தை அறிந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்தது போல நாமோ குடும்பமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து தியானித்து தேவ சித்தத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அவர்களுக்கு அதிகமாய் காண்பித்து கொடுக்கும் போது அவர்கள் கர்த்தருக்குள் பலப்பட்டு வருவதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தருக்குள்ள பலப்பட்டு வளராம வசனத்துல வளராம இருக்கிற யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு, முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்ம கற்றுக்கொண்டு வசனத்தை சொல்லிக் கொடுக்கும்போது கதை அடிக்க கூடாது. நம்ம ஒருத்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது கதையா பேசிட்டு கூடாது. வசனத்தை ஸ்ட்ராங்கா சொல்லணும். உலக கதை ஊரு கதையை சொல்லக்கூடாது. அந்த குடும்பம் இப்படி இந்த குடும்பம் இப்படி அப்படி பேசக்கூடாது. மற்ற யாரையும் குறித்து தவறா சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, வசனத்தை மாத்திரம் அதற்குள் இருக்கிற கருத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் கர்த்தருக்குள் பலப்பட்டு வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் கிருபை இருக்கும், ஆனா கதை படிச்சுட்டு இருப்பாங்க, அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு கிருபை இருக்கும், ஆனா அந்த கதை அவங்களை குறிச்சு காரியம், இந்த அக்கா இப்படி ஆகும், அந்த அண்ணா இப்படி ஆகும், இவர் இப்படி ஆகும், அவர் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு மாறி மாறி சில நேரத்தில் ஒரு சமாதான கேட்ட உருவாக்கிடுவாங்க. விசுவாசிகள் அப்படி இருக்கவே கூடாது. சபையில தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளர்ந்து கர்த்தருக்குள்ள சாட்சியாய் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில வாயிலே குறை சொல்லுவதை நாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற குடும்பமாய் நம்ம இருப்போம்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த குறை சொல்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த குறை சொல்ற ஆவி என்னை விட்டு என்ன பண்ணிடணும், போயிடணும். குறை சொல்ற எண்ணம் என்னை விட்டு போயிடணும். நாங்கள் குறை சொல்றவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று வேத வார்த்தைகளை இன்னும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவளாய் ஆண்டவருடைய வார்த்தையிலே பலப்படாமல் யாராவது இருப்பாங்கன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையிலே பலப்பட்டு வளர்வதற்கு நாங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் வசனத்திலே நிலைநிற்க பண்ணுவார். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை இயேசுவின் அன்பை கொண்டு செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இப்படிதான் அவங்க கழுத்து கொடுத்தாங்க, இப்படிதான் ஊழியத்தில் கழுத்து கொடுத்தாங்க. பாருங்க, பவுல் ஊழியத்துக்கு போகும்போது அவரோடு கூட போகிறார். மட்டும் இல்லாம கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தருடைய வசனத்திலே பலவீனமாக இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் அவங்க செஞ்சதான ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வாசிக்கும் போது 1 கொரிந்தியரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. The book of 1 Corinthians chapter 16 verse 19 வாசிங்க. ஆசியா நாட்டிலுள்ள சபையார், ஆசிய நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட. தங்கள் வீட்டில் என்ன கூடுச்சு? தங்கள் வீட்டில் என்ன கூடுச்சு? சபை கூடுச்சு. அப்படின்னா தங்கள் வீட்டில் ஒரு சபை கூடுச்சு. அப்போ தங்களுடைய வீட்டை ஊழியத்திற்கென்று என்ன பண்ணாங்க? திறந்து கொடுத்தாங்க. அப்படிதானே? அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன? நன்மையை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவங்க வீட்டில் சபை கூடி வருவதற்கு தங்கள் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. பல நேரம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். உங்க வீட்டில் ஒரு பிரேயர் செல் வைங்க, ஒரு பிரேயர் செல் வைங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். ஆண்டவரே, வந்தாங்கன்னா ஒரு டீ போட்டு கொடுக்கணுமே, அல்ல வந்தாங்கன்னா சாப்பாடு வச்சு கொடுக்கணுமே, அல்ல வந்தாங்கன்னா ஒருவேளை எனக்கு அவசரமான வேலைன்னு சொன்னா இந்த நாளில் நான் ஸ்கிப் ஆகிட்டு ஓட முடியாது, நான் என்ன செய்யறது? அதனால ஆண்டவரே தயவு செய்து வேண்டாம், வேற எங்கேயாவது வச்சுட்டு போட்டோம். பாருங்க, அப்படி நினைச்சோம்னா
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை செய்யவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய கிராமம், நம்முடைய தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அந்த தேசத்தின் மேல், கிராமத்தின் மேல் நமக்கு ஒரு ஆத்தும பாரம் இருக்குமே என்றால் நாம் உற்சாகமாய் சொல்லுவோம், எங்க வீட்டில் ஒரு பிரேயர் செல்ஸ் நடக்கட்டும். நிச்சயமா எங்க வீட்டில் நடக்கிற பிரேயர் செல்ஸ் மூலமாய் எங்கள் கிராமங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி நாம் உற்சாகமாய் செயல்பட நம்முடைய வீட்டை திறந்து கொடுப்போமே என்றால், ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீடு கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று திறந்து கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அநேகர் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சியாய் ரட்சிக்கப்படுவது அந்த குடும்பம் காணப்பட்டாங்க. இவர்களை குறித்து பவுல் சொல்கிறார், ஊழியத்திற்கென்று கழுத்தை கொடுத்தவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டாருங்க. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நாம் கழுத்தை கொடுப்போம்னு சொன்னா, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நாம் முன்கால் எடுத்து வைப்போம்னு சொன்னா ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று முன்கை கொடுத்து ஒருவர் கூட வெட்கப்பட்டதாய் சரித்திரம் சொல்லல, பைபிளும் சொல்லல. அல்லேலூயா. அதனாலதான் முதல்ல நானே சாட்சியா சொன்னேன், எங்களுடைய பெற்றோர் அப்படி கர்த்தருக்கென்று உற்சாகமாய் ஊழியத்திற்கென்று கழுத்தை கொடுத்தார்கள். நிச்சயமாய் நான் சந்தோஷமாய் சொல்ல முடியும், எங்கள் குடும்பத்தை எங்கள் தேசத்திலேயே ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எதற்காக சொல்றேன்னு சொன்னா, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று மனப்பூர்வமாய் நாம் செயல்படும் போது, மனப்பூர்வமாய் நாம் உற்சாகமாய் நம்முடைய கழுத்தை கொடுத்து ஊழியத்திற்கென்று பிரயோஜனப்படும் போது சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று நாம் கவனித்தோம், சகரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. கர்த்தருக்கு முன்பாய் சாட்சியாய் இருந்த குடும்பத்தை சகலத்தையும் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஊழியத்திற்கு கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில எதை சுதந்திரித்துக் கொண்டார், இரண்டாவதாக எதை அவர் திருப்பிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது வாசிங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. The book of 1 Samuel chapter 30 verse 20 வாசிங்க. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். தாவீதுக்குள் இருந்த ஆடு மாடுகளை அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன பின்பு, அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்கன்னா, ஒன்றும் குறைவுபடாமல். அப்படின்னு ஒன்றும் குறைவுபடாம அமலேக்கியர் கொண்டு போய் ஒரு ஆட்டை கூட வெட்டி சாப்பிடல, ஒரு மாட்டை கூட வெட்டல. பாருங்க, ஒன்றும் குறைவுபடாமல். அப்போ உன்னை புரிஞ்சுக்கணும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை, இந்த ஆடு மாடல்னு சொல்லி வரும்போது இவருடைய கைகளின் பிரயாசம், இவருடைய சம்பத்து, இவருடைய சொத்து, இவருடைய ஆசீர்வாதம், பாருங்க கைகளின் பிரயாசத்தில் ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய தேவன் கிருபை செய்தவராய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சங்கீதத்தில் வாசிக்கும் போது 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ அர்த்தம் என்னன்னா, நம்ம வேலை செய்யறோம்னா, வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறோம்னு சொன்னா அது நம்முடைய கைகளின் பிரயாசம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வர முடியல பாஸ்டர், வர்ற வழியில கடன்காரன் என்ன பண்ணிடுறான், மொத்தமா வாங்கிடுறான். மொத்தமா கடன்காரனு கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர முடியல. இது ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தினுடைய நன்மையும் கிடையாது. ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிற குடும்பத்திலே அந்த குடும்பத்தின் கைகளின் பிரயாசத்தை அந்த குடும்பம் சாப்பிடுகிறதா இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று தீர்மானிக்கணும், சிந்திக்கணும்.
என்னுடைய வாழ்க்கையில என் கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படியாக என்னுடைய வேலை, என்னுடைய பிசினஸை நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து இந்த வருஷத்திலே நான் இழந்து போன ஏதாவது நன்மைகள் இருக்குமே என்றால் அவைகள் எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லும் போது நிச்சயமாய் என்னென்ன காரியங்கள் கடந்த நாட்களில் இழந்தீர்களோ அவைகளை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் நிச்சயமாய் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பல மடங்காய் பெருக பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. பாருங்க, வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்க, அந்த இடத்துல யாக்கோபுடையதான கைகளின் பிரயாசத்தை சம்பளத்தை லாபான் 10 முறை மாற்றினானாம். 10 முறை. நம்ம ஒருத்தங்க நல்ல கொஞ்சம் சம்பளம் வாங்கும் போது யாருக்கு பிடிக்காது? சில நேரத்தில் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு பிடிக்காது. அடுத்த சிலவங்க நல்ல சம்பளம் வாங்கும் போது ஒரு கொஞ்சம் வீட்டில் ஒரு வசதி வரும்போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. அப்படிதானே? நம்ம கொஞ்சம் நல்லா அடுத்த லெவலுக்கு முன்னேறி வரும்போது வீட்டில் ஒரு நல்ல ஒரு காரோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வீட்டில் ஏதாவது நல்ல ஒரு பொருள் வாங்கும்போது கொஞ்சம் பேர் பொறாமையாகவே இருக்கும். லாபானுக்கு அதே போலதான் பொறாமை. என்னன்னு சொன்னா 10 முறை சம்பளத்தை மாற்றினாராம். பாருங்க, 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் சரி யாக்கோபுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒன்றாகிலும் குறைவுபடாதபடிக்கு நிறைவாய் கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்னா, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கைகளின் பிரயாசம் நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போகும்படியாகவோ அல்லது வேற யாரோ கொண்டு போகும்படியாகவோ தேவன் நமக்கு கைகளின் பிரயாசத்தை தரல. ஒருவேளை மற்றவங்க பொறாமப்படலாம், ஒருவேளை மற்றவங்க ஏளனமாய் பேசலாம், தவறாய் பேசலாம், என்னமோ சொல்லிட்டு போறாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. உங்களுடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். யாக்கோபுக்கு விரோதமாய் லாபான் 10 முறை வாசிங்க. அந்த இடத்துல வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 31:7 வாசிங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். எப்படி ட்ரை பண்ணிருப்பாரு பாருங்க, எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. நான் நினைக்கிறேன் லாபானுக்கு ராத்திரி தூக்கமே வராது. நாளைக்கு எப்படியா சம்பளத்தை மாத்துறது, எப்படியா சம்பளத்தை குறைக்கிறது, என்ன சொல்லி சம்பளத்தை குறைக்கலாம், என்ன சொல்லி சம்பளத்தை கொடுக்காம இருக்கலாம். பாருங்க, 10 முறை சம்பளத்தை மாற்றினான். வாசிங்க, அடுத்து வாசிங்க. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற வார்த்தையை? அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா உங்க சம்பளத்தை மாத்துறதுக்கு, உங்களுடைய நன்மையை கெடுக்கிறதுக்கு, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு 10 முறை இல்ல, 100 முறை இல்ல, 1000 முறை இல்ல, 10,000 முறை யாரு சிந்திச்சாலும் சரி தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு செய்வதற்கு தேவன் ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த வார்த்தையில் ஆண்டவர் உறுதியாக இருக்கிறார்? ஏன் சம்பளத்தை 10 முறை லாபான் மாற்றினாலும் ஆண்டவராகிய தேவன் அவன் யாக்கோபோடு கூட இருந்து தீங்கு செய்யும்படியாய் லாபானை அனுமதிக்கலன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் வாசிங்க. அவர் தன்னுடைய சொந்த தகப்பனுடைய வீட்டிலிருந்து அவர் வரும்போது நடந்த விஷயம். ஆதியாகமம் 28:15 வாசிங்க. அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் யாக்கோபுடைய ஒரு சொப்பனத்துல சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். வாசிங்க. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய
வீடே அல்லாமல் வாசிங்க வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். வாசிங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமோ உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. இப்ப என்ன இல்ல அவருக்கு? நல்ல உண்ண என்ன இல்ல? ஆகாரம் இல்ல. உடுக்க என்ன இல்ல? நல்ல வஸ்திரம் இல்ல. அதனால சொல்றாரு, நான் போகிற இடத்துல ஆண்டவர் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமோ உடுக்க வஸ்திரமும் என் ஆண்டவர் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல், இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அதாவது ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பேன். தொடர்ந்து வாசிங்க. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். அல்லேலூயா. இந்த பொருத்தனைய பண்ணிட்டு தான் அவர் லாபானுங்க வீட்டுக்கு போறாரு. லாபானுங்க வீட்டுல போனா கர்த்தர் யார் ஆசீர்வதிக்கிறாரு? யாக்கோபுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு. லாபான் என்ன பண்றாரு? 10 முறை சம்பளத்தை மாத்த பார்க்கிறாரு. ஆனாலும் எந்த ஒரு நன்மையையும் பிரைஸ் தி லார்ட் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை லாபானாலே அடைக்கவோ ஒளித்து வைக்கவோ பிரைஸ் தி லார்ட் அதை மாற்றவோ முடியல. ஏனென்றால் இங்கே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு போகிறாரு. பிரைஸ் தி லார்ட் ஆண்டவராகிய தேவன் எனக்கு உண்ண உணவோ உடுக்க உடையும் தந்து நான் போகிற இடத்திலிருந்து சமாதானத்தோட என் தேவன் திரும்ப கொண்டு வந்தா, என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்தா பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். என்ன சொல்றாரு? நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு என்ன ஆகும்? வீடாகும். பிரைஸ் தி லார்ட் ஆலயம் கட்டுவதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்யும் போது, பிரைஸ் தி லார்ட் ஆலயத்தின் வளர்ச்சிக்கு நம்மால் இயன்ற ஊழியத்தை உதவிகளை செய்யும் போது அது ஆசீர்வாதம். இரண்டாவது பாருங்க, சொல்லும்போது தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் என்ன சொல்றாரு? ஆண்டவர் எனக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதத்திலும் என்ன பண்ணுவேன்? தசம பாகம் யாருக்கு செலுத்துவேன்? கர்த்தருக்கு செலுத்துவேன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு வெறும் கோலாட்டு போனார். ஒரு சாதாரண ஒரு கம்பை தூக்கிட்டு போனாரு. ஆனா தேவ சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவர் அந்த பொருத்தனையில் ஆண்டவர் யாக்கோபோடே கூட இருந்தார். இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் சம்பளம் எல்லாம் பிரைஸ் தி லார்ட் நான் என்ன கடன்காரனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கூட எனக்கு கையில காசு இல்ல, பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது கூட காசு இல்லைன்னு சொன்னா தேவ பிள்ளைகளை நீ புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர் எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தில் என் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருப்பேன். கொஞ்சமா இருக்கட்டும் இல்ல அதிகமா இருக்கட்டும், 100 ரூபாவா இருக்கட்டும் இல்ல 500 ரூபாவா இருக்கட்டும் இல்ல 1000 ரூபாவா இருக்கட்டும் இல்ல 10,000 ரூபாவா இருக்கட்டும், தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் என் தேவனுக்கு முன்பாய் நான் உண்மையா இருப்பேன் என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை பொருத்தனையோடு கர்த்தருக்கு முன்பாய் சாட்சியா இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடுவதே இல்லை. அல்லேலூயா. நாங்க சந்தோஷமா சமாதானமா சொல்ல முடியும். நான் இந்த சூலூர்ல முக்கியமா மதியழகன் ஏரியாலாம் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த வெள்ளை சட்டை எனக்கு ஒரு 2 சட்டை உண்டு, பேண்ட் 2 பேண்ட் உண்டு, அது ஒரு பின்னாடி லேசாக கிழிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்ன பண்ணா ஊழியத்துக்கு வந்தேன். அந்த பின்னாடி கிழிஞ்சிருந்த தைக்க எனக்கு தெரியாது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் நடப்பேன். பார்த்தீங்கன்னா எனக்கு புது வருஷத்தில் என்னன்னா அப்போவே நான் என்னன்னா பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான் என்ன பண்ணுவேன்னா பைபிள் காலேஜ் போடுவேன். இதை துவைக்கிறதுக்கு எனக்கு நல்ல தண்ணி இருக்காது, நல்ல தண்ணி கிடைக்காது. குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி 50 காசுக்கு நான் என்ன பண்ணுவேன் வாங்கி வச்சுப்பேன். கொஞ்ச நாள் ஆகும்போது ஒரு கூத்தாடி புழு உள்ள கிடக்கும், அது கூட தட்டிட்டு நான் என்ன பண்ண தண்ணி எடுத்து குடிப்பேன். பாருங்க தொடர்ந்து அதுக்கப்புறமா
பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அங்கே ஒரு அடிபம்பு உண்டு. அடிபம்பில் தண்ணி வந்துச்சுன்னா உப்பு தண்ணியாக இருக்கும். உப்பு தண்ணின்னு அவ்வளோ உப்பாக இருக்கும். அந்த உப்பு தண்ணியில் தான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், நான் ஒரு பக்கெட் ராத்திரி 10 மணிக்கு போய் அடிபம்பில் தண்ணி எடுத்துட்டு என் வீட்டு பக்கத்தில் கொண்டு வச்சுட்டேன்னு சொன்னால், அது காலில் பயங்கர சில்லுன்னு இருக்கும். அந்த பக்கெட்டில் தண்ணி என்ன பண்ணி குளிப்பேன், உப்பாக இருக்கும். உடம்பெல்லாம் சொரிகிற அளவுக்கு என்ன பண்ணும் இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறது எங்கே அப்படி சொன்னால், சூலூர் குளம் இருக்குல்ல ஒன்று, அது உப்பு தண்ணி தான். அந்த குளத்தில் போய் தான் என்னுடைய ஒயிட் ட்ரெஸ்ஸும் என்னுடைய தான பேண்ட் எல்லாம் பண்ணி துவைப்பேன். ஒரு காரில் போகிற வழியில் அந்த போட்டு ஹவுஸ் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இறங்குற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், போய் துணி துவைச்சிட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டே வருவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆரம்பம் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய், கர்த்தருக்கு முன்பாய் சாட்சியாய், ஊழியத்தின் பாதையில் உண்மையாய் செயல்படும்படி கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து தேவன் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் உண்மையாய் தசமபாக கொடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இன்று கிருபையாய் கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதித்து உயர்த்தினது மாத்திரம் இல்லை, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள குடும்பமாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுது, கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, தீர்மானத்தோடு காணப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா இருங்க. ஆண்டவரே, நாங்க இந்த காரியத்தில் உண்மையா இருக்கிறோம், கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறோம். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். அந்த தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொள்ள காரணம் என்னவென்றால், கர்த்தருக்கு முன்பாய் தாவீது உண்மையாய் காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒருவேளை எங்களால் நாங்கள் பிரயாசப்படுறோம், எங்களால் செய்ய முடியலைன்னு சொல்றவங்க கூட, நீங்க தயவு செய்து இந்த காரியத்தில் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையா இருந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்காம விடவே மாட்டீங்க. தேவன் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இரண்டாவது, தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது இழந்த சகல நன்மையோ பரிபூர்ணமாய் திருப்பி எடுத்தார். கர்த்தர் நல்லவர். ஆகையால் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா. மூன்றாவது, பிரைஸ் தி லார்ட், 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. The book of 1 Samuel chapter 30 verse 4. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மனைவி, பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில அழுகிறதற்கு பலன் இல்லாத அளவுக்கு, பலன் எல்லாம் குன்றி போகிற அளவிற்கு சத்தமிட்டு அழுதார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலனாயிருப்பார். அல்லேலூயா. சகல பலவீனத்தையும் பலன் இல்லாத அளவுக்கு அவங்க சத்தமிட்டு அழுது பலவீனம் ஆனாலும் சரி, பலன் குன்றி போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சகலத்தையும் திருப்பி கொண்டு அவர்களை பலப்படுத்த கர்த்தர் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில சரீர பலனை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், குடும்ப உறவிலே தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவது, எதிரி அபகரித்த சம்பத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். மூன்றாவது, சரீர பலனை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். வாசிங்க, ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 53, 4, 5 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய தழும்பு நம்முடைய இருதயத்தின் காயத்தை மாற்றும், நம்முடைய சரீரத்தின் காயத்தை மாற்றும்.
அல்லேலூயா. ஒருவேளை இருதயத்தில் காயப்பட்டு இருப்போம்னு சொன்னா, இருதயத்தில் வேதனையோடு இருப்போம்னா, இருதயத்தில் பாரத்தோடு இருப்போம்னா, இருதயத்தில் கண்ணீரோடு இருப்போம்னு சொன்னா, ஒருவேளை சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு சொன்னா, அவருடைய தழும்புகள் நம்முடைய இருதயத்தின் காயத்தை மாற்றும், நம்முடைய சரீரத்தின் காயத்தை மாற்றும். அல்லேலூயா. சரீரத்தின் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். அப்போ நமக்கு ஒரு இருதயத்தின் காயத்தில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறோம்னா நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் என் இருதயத்தை நீங்க குணமாக்குங்க, என் இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, குணமாக்குங்கன்னு கேட்கணும். ரெண்டாவது, ஆண்டவரே நம்மளுடைய பலவீனத்தோடு இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுங்கன்னு சொன்னா, ஆண்டவர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை வாசிங்க, எக்ஸோடஸ், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 15:26 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அழகா சொல்றார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன். அப்போ சில வியாதி, சில பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னா, நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது எப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் பரிகாரியான கர்த்தர், நீர் பரிகாரி, வியாதிக்கு பரிகாரியா நீர் இருக்கிறீர், வியாதிக்கு சுகத்தை கொடுக்க நீர் இருக்கிறீர். ஆகையால் என்னுடைய வியாதிக்கு நீர் பரிகாரியா இருந்து என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் காணப்பட்டார். அவர் மரணத்துக்கு ஏதுவாய் காணப்படும் பொழுது அவர் பிரைஸ் தி லார்ட், ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுங்க, இனி பிழைக்க மாட்டீரு, செத்து போவீருன்னு சொன்ன உடனே அவர் எசேக்கியா சுவர் புறமாய் முதுகை திருப்பி கொண்டு அவர் தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு மறுபடியும் ஏசாயாவை திரும்ப அனுப்பி, உன் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று சொல்லி அந்த இடத்தில் வியாதியின் பிடியில் இருந்து அவரை தூக்கி எடுத்து அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏதாவது பலவீனத்தோடு, ஏதாவது வியாதியோடு காணப்பட்டு, இந்த வியாதி என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது, இந்த வியாதியிலிருந்து நான் விடுவிக்கப்பட முடியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒருவேளை நம்முடைய பலனை இழந்தவளா இருப்போம் என்றால், வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய பலனை சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது குடும்பத்தின் மக்களை திருப்பிக் கொண்டார். இரண்டாவது எதிரி அபகரித்த சம்பத்தை திருப்பிக் கொண்டார். மூன்றாவது சரீர பலனை திருப்பிக் கொண்டார். இந்த காலை வேளையிலே சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். நமக்கு தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை இருக்கிறது அல்லவா, தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி, இந்த வசனங்களுக்காய் நன்றி. நான் உம்முடைய சமூகத்திலே சாட்சியாய், உம்முடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதலாவது தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, குடும்பமாய் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அர்ப்பணித்து பிரைஸ் தி லார்ட் அவர்கள் தோளை கொடுத்தார்கள். குடும்பமாய் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாய் தோளை கொடுத்தார்கள். புறஜாதிகள் சபைகள் கூட அவர்களுக்கு நன்றி உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் அப்பா. குடும்பமாய் சபைக்கு நாங்கள் தோள் கொடுக்கணும். ஆண்டவரே,
கர்த்தாவே, குடும்பமாய் நாங்கள் சபையில ஏதாவது ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சபைக்கு நாங்கள் வைராக்கியமா இருக்கணும். நாங்கள் ஆத்துமாக்களை குடும்பமாய் சென்று ஆதாயப்படுத்தணும். குடும்பமாய் சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நாங்கள் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, எதிரி அபகரித்த சகல சம்பத்தையும் பிரைஸ் தி லார்ட் தாவீது திருப்பி கொண்டான். நாம் கற்றுக்கொள்ளும் போது யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோட போனார். ஆண்டவர் எனக்கு தருகிற ஆசீர்வாதங்களில் எல்லாம் பிரைஸ் தி லார்ட் இந்த சபை, இந்த இடத்துல ஒரு சபை ஒரு உருவாகிறது மாத்திரமல்ல, தேவன் தருகிற நன்மையிலே நாங்கள் பிரைஸ் தி லார்ட் நான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் தசமமாக நான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போனாரு. அவருடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் ஓ பிரைஸ் தி லார்ட் தேவன் யாக்கோபோடு கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் சவதரித்துக் கொள்ளும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இந்த வேளையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் எனக்கு தருகிற கொஞ்சமா இருக்கட்டும் இல்ல அதிகமா இருக்கட்டும், தேவன் தருகிற நன்மையில் நான் கர்த்தருக்கு உண்மையாய் தசமபாக கொடுப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருக்கு உண்மையாய் தசமபாக கொடுப்பேன். ஓ பிரைஸ் தி லார்ட் இந்த வேளையில் எடுக்கிற அந்த முடிவு தீர்மானத்தில் உறுதியாயிருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, சரீர பலத்தோடு காணப்பட்டீங்கன்னா வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் பலன் இல்லாமல் போகிற அளவிற்கு அவர்கள் அழுதார்கள். வேதனை இருந்தது, காயம் இருந்தது, சரீரத்திலே பலவீனம் ஏற்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் புதிய பலனை கொடுத்து சகலத்தை திருப்பி கொண்டு அவர்களை தொடர்ந்து சாட்சியாய் உருவாக்கி எடுத்தார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அப்படியாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம், சமர்ப்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நான் சகலத்தை திருப்பிக் கொள்ள இந்த காரியங்களை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்ள நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் உண்மையாய் நாங்கள் உமக்கு தசமபாக செலுத்துகிறோம். சரீர பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாய் சாட்சியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கீழே போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆராதனை இந்த முதல் ஆராதனையில கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் பரலோகம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எடுத்த தீர்மானத்தில் ஒவ்வொரு உறுதியாய் இருந்து தேவ திட்டத்தை செய்யும்படி உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்தில் சாட்சியாய் இருக்கிற ஒரு நபரையும் வெட்கப்படுத்தாதபடிக்கு நடத்துகிற ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு குடும்பமும் தலைத்து வளரட்டும் ஆண்டவரே. ஓ ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்மையினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலக பிரகாரமான நன்மையினாலும் நிறையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வருகைக்கு ஆயத்தமாகி பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழட்டும் ஆண்டவரே. தேவ திட்டத்தை ஒவ்வொரு செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மையினால் நிரப்புங்க. தவறாமல் ஆலயத்தில் வரவோ, தவறாமல் உம்முடைய காரியங்களில் உண்மையா இருக்கவோ, ஊழியத்தை செய்யவோ, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவோ, ஓ தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் உண்மையாய் காணப்படவோ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து தொடர்ந்து Thank you.